ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் சந்தன கிண்ணம் மாடலில் இந்த பூஜை கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பூஜை கூட போடுறதுக்கு 1.5 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். சந்தன கிண்ணமில் வந்துட்டு ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கூடை போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த மாடலில் வந்துட்டு இது 3வது கூடை போடுறது. இதுக்கு முன்னாடியே 2 மாடலில் கூடை போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாண்டு நல்லா வெயிட் தங்கணும் அப்படின்றதுனால ஆம்லா நாட்டில் போட போகிறோம். மேலே வந்துட்டு இந்த கூடையை நம்ம பாக்ஸ் நாட்டில் போட போகிறோம். ஆல்ரெடி செவந்தி பூ கூடைன்னு சொல்லிட்டு இந்த மாடல்லையும் போட்டிருப்பேன். நடுவில் எல்லோ கலர் அந்த மகரந்தம் வர மாதிரியும் சுற்றி வந்துட்டு பூ வர மாதிரியும் போட்டிருப்பேன். இந்த கூடையில் அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட்டில் போட்டிருப்பேன். நார்மல் கூடை மாதிரி இந்த கூடையை நம்ம போடக்கூடாது. இங்கே பாருங்கள், மேலே வந்துட்டு அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கீழே வர வர அகலம் அதிகமாக இருக்குது இல்லையா. இதே மாதிரி இந்த பாக்ஸ் நாட்டில் பாருங்கள், கீழே அகலம் கம்மியாக இருக்குது, மேலே போக போக அகலம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக வருது இல்லையா. இதுக்காக சின்ன சின்ன சேஞ்செலாம் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூஜா கூடையோட ஸ்டாண்டு பின்ன போகிறோம், அதாவது ஆம்லா நாட்டில் பின்ன போகிறோம். இந்த ஆம்லா நாட்டில் இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு பிங்க் கலரில் 14 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. ஆம்லா நாட்டில் நார்மலாக ஒரு கூடை பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டு நம்ம பின்ன போகிறோம். இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை சைடில் 1.25 அடி விட்டுக்கோங்க, போதும். 1.25 அடி விட்டு இப்படி மடிச்சிக்கலாம். 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரி சமமாக மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுறோம். 2 லூப் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இன்னொரு கட் பண்ண ஒயர் இதையும் சரி சமமாக மடிச்சிருக்கேன். மடித்து இந்த 2 லூப்லேயும் இப்படி போடுறேன். இந்த லூப் வந்துட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 3 ஒயர் இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரன்னிங் ஒயர், இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அடுத்து 2வது ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட்டு இந்த லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த 3வது ஒயர், 3வது ஒயரில் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்லேயும் போடணும், இந்த செகண்ட் லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இதுதான் ஆம்லா நாட். இப்படி போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. பிகினருக்காக ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடு வந்துட்டு 1.25 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர், இது வந்துட்டு கட் பண்ண ஒயர், ஓகேவா. இப்போது ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. பெருசாக இருக்கிற ஒயரை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்து நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் நமக்கு ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சரியாக இருக்குது, ஓகேவா. இப்போ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போது ரன்னிங் ஒயரில் 2வது நாட் நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் சரி சமமாக மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த 2வது ஒயர் இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இப்போது ஆம்லா நாட் போட்டாச்சு. இந்த மாதிரி நாட் டைட் பண்ணிக்கோங்க. நாட் டைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது இந்த ஒயரை செக் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் செக் பண்ணுறோம். இது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ அடுத்து 3வது ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். பிகினர் பின்னி பழகிறதுக்காக மினி பேஸ்கெட்டில் வந்துட்டு இந்த ஆம்லா நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப குட்டியாக வந்துட்டு பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடைகள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ 3வது ஆம்லா நாட் போட்டாச்சு. இதே மாதிரி 4வது ஆம்லா நாட் போட போகிறோம். ஒரு நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. 2 நாட்டில் மட்டும்தான் நான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காமிச்சேன். எல்லாத்துலேயும் காமிச்சோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஏன்னா இதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4 ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. இதே மாதிரி இன்னும் 3 ஆம்லா நாட் மட்டும்தான் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 14 ஒயர் கட் பண்ணோம். 14 ஒயரையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணதில் 7 ஆம்லா நாட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா, லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும்.
இப்போ பேஸ் வந்துட்டு ஒரு வரிசை நம்ம போட்டாச்சு. அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 3 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த 2வது வரிசை போடுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.25 அடி இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை விடணும். விட்டுட்டு இந்த 2 நாட்க்கு இடையில ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் நாட் போடணும். இந்த நாட்டில் பாருங்கள் லெஃப்ட் சைடு 2 ஒயர் போகும், இதில் நாட் போடக்கூடாது. பிகினர்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, அதனால சொல்கிறேன். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இந்த நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் சைடும் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட் நாட் நம்ம போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி வரிசையாக நம்ம நாட் போட போகிறோம். இந்த 2வது வரிசையில் நமக்கு 6 நாட் வரும். இப்போ பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, இதை பிடிச்சி 2வது நாட் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போது 3வது நாட் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த 2வது வரிசையில் 3 நாட் போடுறது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 3 நாட் போடணும். இந்த 3 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம், உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ இது 6வது நாட் போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது வரிசை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. 2வது வரிசை போட்டு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ அடுத்து 3வது வரிசை போட போகிறோம். 3வது வரிசை போடுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி 1.25 அடி ஒயர் விடுறேன் பாருங்கள். விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதில் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடுறத பாருங்கள், க்ளோஸ் அப்பில் வச்சு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதை பிடிச்சி இந்த இடத்துல 2வது நாட் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நாட் போடுறது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இன்னும் 3 நாட் போடணும். இந்த 3 நாட் போடுறது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ இது 3வது நாட் போட்டுட்ருக்கோம். இங்கே 4வது நாட் போடுறேன். இது 5வது நாட்டு. இப்போ 3வது வரிசையில் 5 நாட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 4வது வரிசை போட போகிறோம். 4வது வரிசையில் நமக்கு 4 நாட் மட்டும்தான் வரும். இந்த 4வது வரிசையிலையும் பாருங்கள் லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இந்த 4 நாட் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி சென்டரில் இருந்து ஆப்போசிட்டில் இன்னும் 3 வரிசை பின்னணும். இந்த பக்கம் மட்டும் பின்னி காமிக்கிறேன், மற்ற 3 வரிசை நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4வது வரிசையில் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இன்னும் 3 நாட் மட்டும் தான் போடணும். 3 நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 4 வரிசை ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் இன்னும் 3 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 வரிசை பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும். இந்த பக்கமும் 3 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ டோட்டலாக நம்ம பேஸில் 7 வரிசை போட்டிருக்கோம், ஓகேவா. இப்போ பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். இந்த சைடு வால் பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. குட்டியாக விட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். அந்த குட்டி ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது நாட் போட போகிறோம். பக்கத்துலேயே இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல பிடிச்சி 2வது நாட் போடுறேன்.
இப்போ அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இங்கே 3வது நாட் போடுறேன். இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. ஒரே நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த பக்கத்தில் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகாது. ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதை தான் பிடிச்சி நாட் போடணும். அதே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். பிகினர்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நீங்கள் சுற்றி நாட் போட்டே வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோன்னா அடுத்து 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் நமக்கு எல்லா ஒயரும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போச்சு இல்லையா, அந்த 2 ஒயரையும் பிடிச்சி இந்த இடத்துல ஆம்லா நாட் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். இந்த பக்கத்தில் 4 நாட் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதை பிடிச்சி நாட் போடணும். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 நாட்டில் தான் ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், பக்கத்தில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது, இதை பிடிச்சி நாட் போடுறேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும். அவ்வளோதான். பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுற்றி 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டே வரணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்துட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சுற்றி 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வந்துட்டேன். இப்போ ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும். லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஒயர் போகும். குட்டியாக இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு மேல் பக்கம் 2 ஒயர் பெருசாக போகும். இதில் தான் நம்ம லேடர் நாட் போட போகிறோம். மேலே இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த 2 லூப்பும் பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போது 2 லூப் இந்த மாதிரி லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடித்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் இப்படி போடுறேன். ஃபர்ஸ்ட் லூப்பில் இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் போகுது இல்லையா, 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரில் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த லூப்பில் இப்படி போடுறேன். இப்போ அடுத்து இதே ரன்னிங் ஒயரை இந்த 2வது லூப்பில் இப்படி போடுறேன். 2வது லூப்பில் போட்டுட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த 2வது ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடுறேன். அவ்வளோதான். இப்போது மேல் பக்கம் போகிற அந்த 2 ஒயரையும் பிடிச்சி இழுங்க. அடுத்து ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இந்த மாதிரி லேடர் நாட் போடுறதுனால எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. லேடர் நாட் போடாமல் போட்டோன்னா ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்காது. கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிடும் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இதே ரன்னிங் ஒயர் வச்சு 2வது ரவுண்டை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம லேடர் நாட் போட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 2 நாட்டுக்கு இடையில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் நம்ம 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு ஆம்லா நாட் பேஸ்கெட் நம்ம எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். அந்த சந்தன கிண்ணம் மாதிரி அந்த ஷேப் வரத்துக்காக 3வது ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னுவோம். இப்போ அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இதை பிடிச்சி நாட் போடுறோம். இப்போ அடுத்து 3வது நாட் போடுறேன். இந்த 2வது ரவுண்டில் 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அப்புறம் லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நாட்டில் வந்துட்டு லேடர் நாட் போட்டேன். ஓகேவா. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 3வது ரவுண்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ரவுண்டை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது நாட் போட போகிறோம். ரெண்டாவது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம ரெண்டாவது நாட் போட போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு. இந்த நாட்டில் இந்த ஒயரை இப்படி சொருகிறேன். இப்படி சொருக்கி இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு இது வந்துட்டு ரன்னிங் ஒயர். இப்படி வெளியே எடுத்துகிட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயர் அளந்து கட் பண்ணணும். மற்ற ஒயர்லாம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த மாதிரி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போது இந்த 2 ஒயரில் தான் ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் எதுவும் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஒயரில் தான் நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3வது ரவுண்டில் 5 எக்ஸ்ட்ரா நாட் நம்ம போட போகிறோம். இப்போது 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த நாட்டில் வந்துட்டு 3வது நாட் போடுறேன். நான் நாட் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போது 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. ஒரு நாட் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஷேப் நமக்கு கொஞ்சம் அகலமாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4வது நாட் போட போகிறோம் பக்கத்துலேயே. இப்போது 5வது நாட் போடுறேன். எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இதுக்கு இடையில பாருங்கள் 3 நாட் போட்டிருக்கேன். இப்போது 6வது நாட் போடுறேன். இப்போ 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 7வது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போட போகிறோம். இப்போ இங்கே பக்கத்துலேயே இந்த நாட் இருக்கு இல்லையா, இதில் தான் எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த நாட்டில் உள் பக்கத்தில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த ஹோலில் இப்படி விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி வெளியே எடுத்துட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு நாட் போட போகிறோம். இப்போ உள்ளுக்குள்ளே ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த 2 ஒயரில் தான் ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு இப்போ நாட் போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2வது எக்ஸ்ட்ரா நாட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நாட் போடணும். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி ஆம்லா நாட் போட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு 4 நாட் போடணும். 4 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். மறுபடியும் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதில் வந்துட்டு 4 நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்டில் 5 எக்ஸ்ட்ரா நாட் நம்ம போடுவோம். ஓகேவா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணதுனால பாருங்கள், அகலம் நமக்கு கீழ் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், 4 நாட்டு பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 4 நாட் போடணும். அடுத்து 5வது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை இந்த நாட்டில் ஜாயின் பண்ணி நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து பக்கத்தில் 4 நாட் போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இந்த 4 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 4 நாட் போட்டு முடிச்சாச்சு.
அடுத்து நம்ம 5வது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட போகிறோம். இந்த நாட் இருக்கு இல்லையா பக்கத்துலேயே, இந்த 4வது நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த நாட்டில் தான் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் இல்லையா, இது வந்துட்டு அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒயர் தான். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் வந்துட்டு அளந்து கட் பண்ணணும். நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சு நம்ம நாட் போட்டோம்னாக்கா ஒயர் சின்னதாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சின்னதாகிடுச்சுனாக்கா ஒயர் நமக்கு பத்தாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயரை கட் பண்ணுறேன். இப்போ 3வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயரில் தான் நம்ம நாட் போட போகிறோம். கரெக்டாக அந்த ஒயரில் தான் நாட் போடுறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது எக்ஸ்ட்ரா நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் நாட் போடணும். 4 நாட் போடணும். 4 நாட் போட்டுட்டு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா நாட் தான் நம்ம போட போகிறோம். இப்போ பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நாட் போடுறேன். ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இந்த ஒரு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இன்னும் 3 நாட் போடணும். 3 நாட் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். இந்த 3வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 3வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 4 நாட் போட்டோமா, அடுத்து எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டு அடுத்து 4 நாட் போட்டிருக்கேன். அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டுட்டு இன்னும் 4 நாட் போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 4 நாட் போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி 4 நாட் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போது ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சந்தனக்கிண்ணம் அந்த ஸ்டாண்டோட அந்த ஷேப்புக்காக இந்த 3வது ரவுண்டில் 5 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கோம். நாட் போட்டுட்டு இப்போ நம்ம லேடர் நாட் போடுறோம். இப்போ அடுத்து 4வது ரவுண்டு போட போகிறோம். 4வது ரவுண்டில் வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரா ஒயரும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இது சின்ன கூடை அப்படின்றதுனால. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதை விட பெரிய கூடை போட்டு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன். பிகினர் பின்னி பழக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன குடைகளாக ஃபஸ்ட்டு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போட்டு விட்ருக்கேன். இப்போது 3வது ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருக்கும். அடுத்து 4வது ரவுண்டு எந்த ஒயரும் ஜாயின் பண்ணாமல் அப்படியே பின்னணும். இப்போ 4வது ரவுண்டும் பின்னி முடித்து லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டாண்டு வந்துட்டு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி விடுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு அந்த பாக்ஸ் நாட் போட்டு அந்த ஒரு ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். ஆம்லா நாட் போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விடுறதை நான் காமிக்கல. இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். சுற்றி ஒரு ரவுண்டு இந்த மாதிரி நாட் போடணும். இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஆம்லா நாட் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பாக்ஸ் நாட்லேயும் போடலாம். பாக்ஸ் நாட்டில் இந்த ஸ்டாண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு செவ்வந்தி பூ கூடைக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இந்த செவ்வந்தி பூ கூட எப்படி போடுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன் பிகினருக்காக. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்கள். இல்லைனாக்கா பூஜா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆம்லா நாட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காலத்துக்கும் வந்துட்டு வளையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கூடைக்கு போட்டாலும் நல்லா வெயிட்டு தாங்கும். டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விடணும். எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். இதில் வந்துட்டு இந்த ஒயர்ஸை சொருகிறத மட்டும் நான் காமிக்கல, ஏன்னா ரொம்ப பெரிய கூடை அப்படின்றதுனால. பிகினருக்காக ஆம்லா நாட் பேஸ்கெட் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் ஒயரை சொருகி விட்டுருப்பேன் பாருங்கள். ஒயரை சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பேஸே வந்துட்டு 24 நிமிஷம் வரைக்கும் நமக்கு போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து மேலே இருக்கிற அந்த கூடையை நம்ம பாக்ஸ் நாட்டில் பின்ன போகிறோம். இப்போ அந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு பிங்க்கில் 12 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டில் 6 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸில் நம்ம போட்டோம் இல்லையா, பேஸில் வந்துட்டு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை, அந்த பேஸில் தான் கரெக்டாக இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் மார்க் பண்ணியே காமிக்கிறேன். நீங்கள் கூட போடும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். ஒரு நாட் நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கனாலும் என்ன ஆகும்னாக்கா கோணையாக போயிடும். அதாவது அந்த பேஸு ஒரு பக்கமாகவும் கூட ஒரு பக்கமாகவும் போயிடும். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த பேஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் கோடு போட்டு காமிக்கிறேன். கரெக்டாக இதில் தான் நம்ம பேஸ் போட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம சைடு வால் போட்டோம் இல்லையா. இப்போ இதில் தான் நம்ம ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் ஒயரை 6 கார்னரில் ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து பிங்க் ஒயரை வந்துட்டு மிடில் இருக்கிற இந்த ரெண்டு நாட்டில் பிங்க் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்னர் இருக்குது இல்லையா, இந்த நாட்டில் இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். இந்த ஒயர்ஸை மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ஒயரை இந்த மாதிரி எடுத்து கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்படி விட்டுருங்க. இப்போ அடுத்து பிங்க் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். மிடில் அந்த 2 நாட்டில் பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இதே ஹோல்லையே தான் இப்படி உள்ளுக்குள்ளே விடுறேன். விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறேன். இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. கூட பின்னும்போது ஒரு முறை அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ அடுத்து 2வது பிங்க் ஒயரு. ஃபஸ்ட்டு பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, அதே ஹோலில் இப்படி விட்டு இதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோல்லையும் 2 ஒயர் நமக்கு போகும். ஓகேவா. இப்போ அடுத்து இந்த கார்னர் இதில் வந்துட்டு ஒயிட் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். எடுத்துகிட்டு இப்படி அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறேன். அடுத்து பிங்க் 2 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதே ஹோல்லையே இப்படி விட்டு இதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2வது பிங்க் ஒயர். இந்த பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, அதே ஹோல்லையே இப்படி விடுறேன். விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். அந்த கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்லையே ஜாயின் பண்ணுறேன். ஒரு நாட் நீங்கள் தள்ளி வச்சிங்கனாலும் அந்த ஸ்டாண்டு வந்துட்டு கோணையாக இருக்கிற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஒரு அடையாளத்துக்காக தான். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் மாடல்லையே ஏகப்பட்ட பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி 2 பிங்க் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர், 2 பிங்க் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர்னு சுற்றி ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அந்த ஹோலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரு ஹோலில் வந்துட்டு நீங்கள் கீழே இறக்கி மேலே ஏற்றி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஸ்கெட் சுத்தமாக நல்லா இருக்காது பார்க்க. இப்போ நான் கரெக்டாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் ஒயர் இருக்கும், 4 பிங்க் ஒயர் இருக்கும். அடுத்து 2 ஒயிட் ஒயர் இருக்கும், 4 பிங்க் ஒயர் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இந்த சைடு வால் பின்ன போகிறோம், ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயிட் ஒயர் இருக்குது இல்லையா, இதில் நாட் போடுறேன். ஏன்னாக்கா அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதுக்காக. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு தான் நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு எப்பவும் போல் குட்டியாக இந்த அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த ஒயிட் ஒயர் இருக்குது இல்லையா, இதில் நாட் போடுறோம். இது ரெண்டுமே ஒரு ஒயர் தான். ஸோ இந்த மாதிரி நாட் போடும்போது நல்லா டைட்டாக நாட் போடுங்க. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த பேஸ்கெட்டுக்கும் தனியாக வந்துட்டு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை டைட்டாக நாட் போடணும். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 பிங்க் ஒயர் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு இதில் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கோங்க. 2வது நாட் போடுறீங்க இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக நாட் போடணும். இப்போ இந்த 2வது ஒயரை கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நாட் போடணும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்லாம் கொஞ்சம் இடுக்கிடுக்கமாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஹோலில் 2 ஒயர் இருக்கும். இந்த மாதிரி நாட் போடும்போது கொஞ்சம் இடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த நாட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றோட ஒன்று ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு போடும்போது அகலம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ளவரோட ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ்கெட்டுக்கு நியூ மாடல் ஹேண்டில் போடலான்ட்டு இருக்கேன். ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 6 நாட் தான் போட்டிருப்பேன். இந்த 6 நாட்லேயே எவ்வளோ இடுக்கெடுக்கமாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயிட் ஒயரை அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ வந்துட்டு எப்படி ஸ்லோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கூடையே ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கூடையை பின்னுங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இத்தனை நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இல்லாமல் இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரை சுற்றி நாட் போட்டே வாங்க. நாட் போட்டு வந்துட்டு லேடர் நாட் போடணும். பாக்ஸ் நாட்டாக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வந்துட்டேன். இந்த நாட்லாம் பாருங்கள் ரொம்ப இடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் மேலே போக போக அகலம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லேடர் நாட் போட போகிறோம். லேடர் நாட் கண்டிப்பாக போடணும். இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போது பாருங்கள், இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போது மேலே போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட பிகினருக்காக வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது லேடர் நாட் போட்டோம் இல்லையா, இதே ரன்னிங் ஒயர் வச்சு 2வது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லேடர் நாட் எதில் போட்டோம், ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது 2வது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2வது ரவுண்டு இனி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் 2வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு இதே மாதிரி 3வது ரவுண்டு போடணும். இதே மாதிரி 4 ரவுண்டு வரைக்கும் போடணும். 4 ரவுண்டு போட்டுட்டு 5வது ரவுண்டில் இந்த ஃப்ளவர் ஷேப் வருது இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடுவோம். எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி 2வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 2வது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா ஒயர் கொஞ்சம் இடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு சரியாயிரும். இப்போ 4 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வந்திருக்கும். இப்போது 4 ரவுண்டை நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 5வது ரவுண்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். எந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோன்னா, இந்த பிங்க்கில் 4 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 4 ஒயருக்கு இடையில நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பிங்க்கில் இந்த 2 ஒயர் இருக்குது இல்லையா, இதுக்கு இடையில தான் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த ஒயரை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணியே போட்டுக்கலாம். இப்போ நான் 1 அடி வரைக்கும் ஒயரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பேஸில் இவ்வளோ தூரம் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த பிங்க்கில் 2 நாட் வந்துட்டு போடணும். இது வரைக்கும் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்லையே, அந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். ஒயிட் ஒயரில் எந்த ஒயரும் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ பிங்க்கில் ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ பிங்க்கில் செகண்ட் நாட் போடுறேன். இப்போ பிங்க்கில் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 3வது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போடணும். இந்த 2வது நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற அந்த நாட்டில் ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக எதில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 4 ரவுண்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த 4 ரவுண்ட்லேயும் இந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த ஷேப்காக தான் இந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறது. இந்த கூடை வந்துட்டு அகலமாக இருக்கிறதுனால இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறதுலாம் கிளியராக தெரியும். ஸோ நீட்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை அப்படியே இந்த ஒரு நாட்டில் மடித்து சொருகி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3வது நாட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் நாட் போடுறேன்.
நாட் போட்டுட்டு அடுத்து பக்கத்தில் இன்னும் 2 பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரவுண்டில் பாருங்கள், நமக்கு பிங்க்கில் 5 நாட் இருக்கும். இப்போ பாருங்கள், பிங்க்கில் 5 நாட் இருக்குது. இந்த 2 நாட்டுக்கு இடையில எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பண்ணால் தான் கீழே அகலம் கம்மியாகவும் மேலே போக போக அகலம் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்து பக்கத்தில் 2 ஒயிட் ஒயர் இருக்கும், அதில் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது 2 ஒயிட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து 2 பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு 3வது நாட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட போகிறோம். இப்போது 2 பிங்க் நாட் போட்டாச்சு. பிங்க் நாட் போட்டுட்டு இந்த 2வது பிங்க் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹோலில் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய ஒயர். இந்த ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு அடி ஒயர் கட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ ஒயரை ஃபுல்லாக சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் மடித்து சொருகி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ஒயர் அளந்து கட் பண்ணுறேன். இப்போது 2வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். பிங்க்கில் இது 3வது நாட் போடுறோம். அடுத்து பக்கத்தில் 2 ஒயர் இருக்கும், அதை பிடிச்சி நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பெட்டல்ஸில் எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடுறதுன்ட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த 5வது ரவுண்டில் 6 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடுவோம். 2 பிங்க் ஒயருக்கு இடையில ஒரு பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5வது ரவுண்டு நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இப்போது பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 5 நாட் வந்திருக்கும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் லேடர் நாட் போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 6வது ரவுண்டு பின்ன போகிறோம். 6வது ரவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். 3 நாட் போட்டுட்டு 4வது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடுவோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு ரவுண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட போகிறோம். இப்போது பிங்க்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ அடுத்து 2வது நாட் போடுறேன். இப்போது 3வது நாட் போட்டுட்ருக்கோம். இந்த 3வது நாட் போட்டுட்டு அடுத்து 4வது நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். இந்த 3வது நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு கீழேயே இருக்கிற இந்த ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். 5வது ரவுண்டில் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே நாட்டில் தான் இந்த 6வது ரவுண்ட்லேயும் இந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த 6வது ரவுண்டில் வந்துட்டு இந்த ஒரு ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 5 ஒயரை எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஒரே ஸ்ட்ரைட்டில் இந்த ஒயர் சொருகணும், அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். செவந்தி பூ கூட போட்டோம் இல்லையா, அந்த கூடையில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட ரைட் சைடு வந்துட்டு உள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒயரை சொருக்கிறது, லேடர் நாட் போடுறது இதெல்லாம் கூடையோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கூடையில் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரே ஸ்ட்ரைட்டில் இந்த ஒயரை சொருகிட்டு மடித்து இந்த மாதிரி ஒரு நாட்டில் சொருகிருங்க. இப்போ ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மேல் பக்கம் இருக்குது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயரை கட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ ஒயரை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் 4வது நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 5வது நாட் போடுறேன். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பிங்க் கலரில் 6 நாட் வரும். இப்போது 6வது நாட் போடுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னும் 5 பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இந்த 6வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ 6வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நமக்கு 6 நாட் வந்திருக்கும், ஒயிட்டில் 2 நாட் வந்திருக்கும். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். இனி ரன்னிங் ஒயர் இல்லாமல் பெட்டல் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பெட்டல்ஸ் பின்ன போகிறோம். இந்த பெட்டல் பின்னுறதுக்கு வேறு ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த 6 பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த அளவுக்கு விட்டுருங்க, ஒரு 1/4 அடி வரைக்கும் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். இந்த லெஃப்ட் சைடு விடுறோம் இல்லையா, அந்த ஒயரில் வந்துட்டு ஒரே ஒரு நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயர் விடணும். ஓகேவா, இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க போதும். இப்போ அடுத்து 2வது நாட் போடுறேன். இந்த பெட்டல் பின்னுறதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்து 3வது நாட் போடுறேன். இந்த பெட்டல் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்டல் மட்டும் பின்னுறதை காமிக்கிறேன். இன்னும் 5 பெட்டல் நீங்களே பின்னிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோவே கொஞ்சம் 50 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. நம்ம எல்லா பெட்டலும் பின்னுறதை பார்த்தோம்னாக்கா ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ. அடுத்த பெட்டல் பின்னுறதை காமிச்சாலும் இதையே தான் நான் காமிக்க போகிறேன் இல்லையா. ஸோ இது ஒரு பெட்டல் மட்டும் பின்னுறதை காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 நாட் போட்டாச்சு. 6 நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1/4 அடி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். இப்போ பெட்டலில் இந்த 6 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா மிடில் இருக்கிற இந்த 4 நாட்டில் மட்டும் நாட் போடணும். ரைட்டில் ஒரு நாட்டு, லெஃப்டில் ஒரு நாட்டு விட்டுடணும். விட்டுட்டு இந்த 2வது நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் நாட் போடுறேன். இப்போது 3rd நாட் போடுறேன். இப்போ அடுத்து 5th நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பெட்டலோட 2வது வரிசையில் 4 நாட் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ 4 நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு 1/4 அடி ஒயர் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ அடுத்து மிடில் இருக்கிற இந்த 2 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். லெஃப்டில் ஒரு நாட்டு, ரைட்டில் ஒரு நாட்டு விட்டுடணும். விட்டுட்டு இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ அடுத்து 2வது நாட் போடுறேன். அவ்வளோதான். இப்போது ரைட் சைடு ஒரு 1/4 அடி ஒயரை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் இப்போவே நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் ஒயரை வச்சு இப்படி நம்ம பின்ன போகிறோம். பார்டர் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னிடலாம். இந்த ஒயிட் ஒயரை வச்சு இந்த ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம். இந்த 6 நாட் போட்டோம் இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு விட்டோம் பாருங்கள், இந்த ஒயரில் நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு விடுறோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க போதும். இப்போ மேல் பக்கம் போகும் பாருங்கள், இந்த ஒயரில் நாட் போடணும். இந்த கூடையிலேருந்து போகுது இல்லையா, அந்த ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து இங்கே 4 நாட் போட்டோம் பாருங்கள், இந்த 4 நாட்டில் லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, ஒரு 1/4 அடி ஒயர், அதில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இதில் ஒரு நாட் போடுறேன். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அப்படியே நாட் போட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து 2 நாட் போட்டோம் பாருங்கள், அந்த ஒயரில் ஒரு நாட் போடுறேன். இப்போது மேல் பக்கம் போகிற அந்த ஒயரில் நாட் போடுறேன். மேலே வந்துட்டு 2 ஒயர் போகும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒயிட் ஒயரை வச்சு நம்ம இந்த ஷேப்பில் 6 நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த ஒயிட் ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் 6 நாட் போடணும். இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ அடுத்து மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை வச்சு 2வது நாட் போடுறேன். இப்போ அடுத்து 3வது நாட் போடுறோம். ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை வச்சு 3வது நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை வச்சு 4வது நாட் போடுறேன். இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 6 நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த ஒயிட் ஒயரை வச்சு இந்த பக்கம் பின்னியாச்சு, இந்த ஒயிட் ஒயரை வச்சு இந்த பக்கம் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஃபைனலாக இந்த 2 ஒயிட் ஒயரும் இங்கே ஒன்றா சேருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட்டில் இந்த பெட்டல்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி இந்த ஒயிட் ஒயர்லேருந்து இந்த ஒயிட் ஒயர் இதுக்குள்ளே நம்ம இன்னொரு பெட்டல் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னணும். அடுத்து மிடில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் ஒரு வரிசை பின்னணும். அடுத்து மிடில் இருக்கிற 2 ஒயரில் மட்டும் ஒரு வரிசை பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒயரை வச்சு பார்டர் மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு பெட்டல் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி இன்னும் 5 பெட்டல் பின்னணும். மொத்தம் 6 பெட்டலும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 5 பெட்டலில் ஒயர்ஸை வந்துட்டு சொருகி விட்டுட்டேன். இந்த ஒரு பெட்டலில் மட்டும் ஒயர் சொருகாமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயர்ஸை வந்துட்டு எப்படி நீட்டாக சொருகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட் சைடு போகிற இந்த ஒயிட் ஒயரை அப்படியே லெஃப்ட் சைடு மடித்து அந்த ஒயிட் பார்டர் இருக்கு இல்லையா, அதே அந்த வரிசையிலேயே சொருகணும். மாற்றி மாற்றி சொருக்கக்கூடாது. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரை சொருகி விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயர் மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் ஒரு 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஒயிட் ஒயரை இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு. அடுத்து பக்கத்தில் இந்த ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இதை ஆப்போசிட்டில் மடித்து இந்த பக்கத்தில் சொருகணும். இந்த ஒயிட் ஒயரும் இந்த பார்டரில் வந்துட்டு கரெக்டாக சொருகணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் ஒயரை சொருகி முடிச்சாச்சு. அடுத்து பிங்க் ஒயரை சொருக போகிறோம். இந்த ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை இந்த ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். மாற்றி மாற்றி அந்த ஹோலில் சொருகக்கூடாது. இந்த வரிசை போகுது இல்லையா, இதுக்கு நேராக சொருகணும். இப்போது இந்த பிங்க் ஒயரை சொருகியாச்சு. அடுத்து இந்த 2வது பிங்க் ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை வந்துட்டு இந்த வரிசை இருக்குது பாருங்கள், இதுலேயே சொருகணும். ஃபஸ்ட்டு பிங்க் ஒயரை சொருகணும் இல்லையா, அதே வரிசையில் தான் இந்த 2வது பிங்க் ஒயரையும் சொருகணும். ஓகே, இப்போ நம்ம 2வது பிங்க் ஒயரை சொருகியாச்சு. அடுத்து 3வது பிங்க் ஒயரை பாருங்கள், இப்படி மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். இதே வரிசையிலேயே இந்த 3வது ஒயரு 4வது ஒயரையும் சேர்த்து சொருகணும். அவ்வளோதான். நார்மல் பேஸ்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக இந்த ஒயரை சொருகிறத வந்துட்டு ஒரு வீடியோவில் காமிக்க மாட்டேன். அப்படி இல்லைனாக்கா ஸ்பீட் பண்ணி காமிப்பேன். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை சொருகிறத இவ்வளோ ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த மாதிரி சொருகுனா தான் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நல்லா இருக்காது இந்த கூடை பார்க்குறதுக்கே. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூடை பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை கரெக்டாக சொருகலைனாக்கா இந்த கூடையோட அழகே நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், இந்த 4வது ஒயரை இதே இந்த ஹோல்லையே சொருகிறேன். இந்த 3வது ஒயர் சொருகணும் இல்லையா, அதே அந்த வரிசையில் சொருகிறேன். இப்போ அடுத்து 5வது ஒயர் இப்படி மடித்து இந்த ஸ்ட்ரைட்டில் சொருகிறேன். இதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ ஒயரை சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த 6வது ஒயரை பாருங்கள், இந்த ஒயிட் லைன் இருக்கு இல்லையா, அதில் சொருகி விடுறேன். இந்த ஒன் சைடு மட்டும் இந்த ஒயரை எப்படி சொருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 6 ஒயர் இருக்குது. அந்த 6 ஒயரை நீங்களே சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அந்த ஒயரை வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த 6 ஒயரையும் நீட்டாக சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டேன். சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் இவ்வளோ ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.